ஓம் சக்தி அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சமயபுரம் மாரியம்மனுடைய அதிசயத்தை பார்க்க போகிறோம். நான் யூஸ்வலாகவே சொல்வேன், நான் வந்து காரிருளின் தீச்சுடரே ஜோதீஸ்வரின் அம்மாவை விளக்கில் பாருங்கன்னு சொல்வேன். எனக்கு வராகி அம்மாவும் சரி, கருமாரி அம்மனும் சரி, எனக்கு ஜோதியில் தான் காட்சி கொடுப்பாங்க. இன்றைக்கி நடந்த அதிசயம் பாருங்கள். இன்றைக்கி 2021 மே 27 இன்றைக்கி 2021 வியாழக்கிழமை. நான் அம்மனுக்கு வந்து சமைச்சிட்டு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு வந்தேன். அதுக்குள்ளே அம்மனோட விளக்கு தணிஞ்சிருந்தது. அதனால் அம்மனுக்கு ஆகாரம் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், விளக்கேற்றணும். விளக்கேற்றலாமா, என்ன பண்ணலாம், நாளைக்கு வெள்ளிக்கிழமையாச்சு விளக்கு தேய்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இல்லை விளக்கேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றினேன். விளக்கேற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த விளக்கில் வந்து கண்ணபுரம் மாறியலே வாருமம்மா, நாங்கள் கரகம் எடுத்து ஆடி வந்தோம் காருமம்மா, அன்னியாக நீ எங்களை தேடி ஓடிவாமா, உன்னை அருளை அள்ளி தாருமம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு பாடினேன். பாடிகிட்டே என்ன பண்ணேன், விளக்கேற்றின போது பார்த்திங்கன்னா அப்படியே ஜோதி அப்படியே உச்சியில் அப்படியே உயர்ந்து எரிய ஆரம்பித்தாங்க. எனக்கு ஆச்சரியம். வீட்டில் இருக்கவங்கலாம் கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய விளக்கில் வந்து கருமாரி அம்மனோட விளக்கு, என்னுடைய அண்ணி வந்து திருமதி கௌரி சிவகுமார், எனக்கு மூத்த அண்ணி, அவங்க திருவேற்காடம்மனோட அதீத பக்தை. அவங்க வந்து எனக்கு கொடுத்த விளக்கு, அதில் வந்து கருமாரியம்மன் வருவாங்க. அந்த கருமாரியம்மனோட முகம் தீஞ்சிட போகுதுன்னு சொல்லிவிட்டு என் கணவர் என்ன சொன்னார், எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், வீடியோ எடுத்துட்டோம், அதனால் அந்த விளக்கை தணிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், தணிச்சானா அம்மனை தணிச்சா மாதிரி ஆகிடும். இல்லை நீங்கள் ரொம்ப அதிகமாக எரிஞ்சானா தீஞ்சிட போகிறது, அம்மன் முகம் கருகிடும். நான் சொன்னேன், நம்ம ஏற்றின விளக்கு தீவெட்டியாக எரிஞ்சாதான் அது தீஞ்சு போயிடும். அம்மன் ஜோதியாக வந்திருக்காங்க, அது எவ்வளோ நேரம் எரிஞ்சாலும் அது வந்து தீயாது, அம்மன் முகம் எதுவும் ஆகாதுன்னு சொன்னேன். இருந்தாலும் அவர் கேட்கல, தணிக்க போனார். உடனே எனக்கு வந்து என்ன பண்ணேன், இல்லை நானே அம்மனை தொட்டு, நான் எதுவாக இருந்தாலும் அம்மா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் பேசி தான் அம்மனோட பேசி தான் விளக்கேற்றுவேன். அம்மனோட விக்கிரகத்துக்கிட்டையும் இப்படி தான் கொஞ்சம் பேசுவேன். அதனால் அம்மா தீவெட்டி மாதிரி எரிஞ்சால் இதுவாகிடும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நீயே தீச்சட்டி எழுந்துருவாங்க, இன்றைக்கி அப்படியே தீச்சுடராக வந்திருக்கீங்க, நான் என்ன பண்ணுறது தெரியலம்மா, தணிச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சமாக இது பண்ணுறமான்னு சொல்லிவிட்டு தணிக்கிறேன். அந்த விளக்கோட திரி துள்ளி குதிச்சா மாதிரி அந்த விளக்கோட தட்டில் வந்து விழுந்துட்டாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி அளவில் இருக்கும் இந்த விஷயம் நடந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஜோதியிலேருந்து அந்த ஜோதி ஏற்றிடலாம் அப்படின்னு இன்னொரு திரியை போட்டு ஏற்றிட்டேன். ஏற்றினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் 2.25 மணிக்கு ஏற்றினேன். என்னோடய ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியில் யார் இருப்பாங்க, அம்மனோட பக்தைகள்லாம் காட்டலாம் அப்படின்னு ஜெனிஃபர் மதுரை, ஜீவலக்ஷ்மி சென்னை, லலிதா மலேசியா, சந்திரிகா கனடா, இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நான் காமிச்சிட்டே இருக்கேன். நான் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டயே காமிக்க, மோனிஷா வண்ணாரப்பேட்டை சென்னை, எல்லாருக்கும் காமிச்சிருக்கேன். எல்லோரும் அந்த ஜோதியை வந்து 3 நிமிஷம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. பார்த்தும் கிட்டத்தட்ட இப்போ மணி 2:35 ஆக போகுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விளக்கில் எண்ணெய் இங்கே தான் எரியறது. இங்கே வந்து தட்டு தான் வச்சுருக்கேன் பாருங்கள், இது தட்டு. ஆனால் தட்டில் கூட அந்த திரி பாருங்கள் அணையாமல் இருக்குது. யூஸ்வலாக விளக்கில் வெறும் திரியை வச்சோம் அப்படின்னா அந்த திரி கிடுகிடுன்னு கருகிடும். ஆனால் இங்கே பாருங்கள், கண்ணபுரம் மாரியம்மா சமயபுரம் அம்மாவை நினச்சி நான் ஏற்றினேன். திரி வந்து எரிஞ்சிட்ருக்கு. இல்லை வேறு எங்கேயுமே எல்லா கதவும் சாத்தியிருக்கு. வந்து வெயில் வரும்ன்ட்டு நான் எல்லா கதவும் சாத்திடுவேன். பார்த்தீங்கன்னா நான் பேசுகிற சத்தத்துக்கு அம்மா இப்படி ஆடுறாங்க பாருங்கள். ஓம் சக்தி சமயபுரத்தாயே போற்றி, மகமாயே போற்றி, கண்ணனூர் மாரியே போற்றி, காத்தியாயினியே போற்றி, கருமாரியே போற்றி, ஆதி மகமாயே போற்றி, ஆதி சமயபுரத்தாயே போற்றி, வேர்க்காட்டு அன்னியே போற்றி, ஓம் சமயபுரத்தாயே போற்றி. எனக்கு வந்து கண்ணனூர் மாரியம்மா சமயபுரம் தான் எனக்கு ரொம்ப பிரத்யட்சம். எனக்கு கருமாரி அம்மனும் சமயபுரம் அம்மனும் 2 கண்கள். எனக்கு சின்ன அதாவது 2000லேருந்து நினைக்கிறேன் அவங்க என்னை தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. சமயபுரம் மாரியம்மன், கருமாரி 1990லேருந்து நான் கருமாரி அம்மனை கும்பிட்டுட்ருக்கேன். எனக்கு நிறைய முதல்ல எனக்கு வந்து என்னோட பேசினது சமயபுரம் அம்மன் தான். எப்படி பேசுவாங்க அப்படின்னா, முதல்ல சசிகலான்னு சொல்லிட்டு அவங்க செலூன்கார பொண்ணுமா, அவங்க வந்து சவுதியில் இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஜாதகம் பார்த்தேன்.
அவங்க உடம்புல வந்து தான் முதல்ல சமயபுரம் அம்மன் ஒரு அமாவாசை அன்னைக்கு வந்து பேசினாங்க. ஒரு 2015 வாக்கில் இருக்கும். அன்னிலேருந்து பார்க்குறேன், எனக்கு சமயபுரம் அம்மன் வந்து பல பேருக்கு என்னோடய ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்காங்க. அதாவது உடம்பெல்லாம் சமயபுரம் மாரியம்மன், முகம் மட்டும் எனக்கு கஸ்தூரின்றவங்க அவங்க துர்க்கை கோயிலுக்கு போனால் அங்கே, அதுக்கப்புறம் ஆடிட்டர் முரளின்னு சொல்லிட்டு அவங்க வடபெண்ணி கோயில் போச்சு. முருகன்லேருந்து எல்லாமே என்னோடய முகமாக காட்சி அளித்தது. அதே மாதிரி தேவி ஜெயபால் அவர் தோட்டக்க வேலை செய்கிறவங்க, அவங்க வந்து கார்பெண்டர், அவங்க ஒயிட் வாஷ்னால் எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஜெயபால் அண்ணனோட மகள் வந்து தேவி, அவங்களுக்கு சமயபுரம் அம்மன் என் ரூபத்தில் 3 முறை காட்சி அளித்து தான் அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து வச்சாங்க. பல பேருக்கு அம்மா வந்து என் ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்காங்க. நான் யாருக்கா ஜாதகம் பார்க்க போகிறேன்னா முதல் நாள் அவங்க வீட்டில் வந்து தீச்சட்டி எழுந்து நடக்கிற மாதிரி தெரியும். அவங்களுக்கோ அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கோ அப்படி தெரியும். அப்படி தான் சமயபுரம் அம்மன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சமீபத்துக்கு கூட ஒரு தகடு வச்சு நான் பூஜை பண்ணி வேப்ப மரத்தில் வச்சேன். அம்மனோட கொலுசு சத்தம் காணணுன்ற. அப்போது லலிதான்னு சொல்லிட்டு மலேசியாவில் இருக்காங்க. அவங்க என்னோடய வராகி அம்மாவோட வீடியோ பார்த்துட்டு முதல் அப்போ தான் அவங்க கால் பண்ணுறாங்க எனக்கு. நானும் லலிதா அம்மாவும் மலேசியாவிலேருந்து பேசிகிட்டே இருக்கேன். அவங்க உடம்புல சாமி வந்துடுச்சு. அலுவலகத்தில் வேலை செய்கிறாங்க. நீங்கள் யாருன்னு தெரிலம்மா, நீங்கள் அப்புறம் வாங்க அப்படின்ட்டேன். நான் யார் என்கிட்ட பேசுகிறாங்க அவங்களோட தெய்வம் கூட என்கிட்ட வந்து பேசும். அது வந்து என் தாய் கருமாரி எனக்கு கொடுத்த அருள். எனக்கு இங்கே சுவாமி வந்தால் நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் உங்கள் உடம்பு சிலுக்கும், உங்கள் உடம்புலேயே அம்மன் வந்து பேசுவாங்க. அதனால தான் நான் ரொம்ப இதுவாக துணிச்சலாக சொல்லுவேன், நான் சாமானியர்களுக்கும் கடவுளை காட்டுவேன்னு. அந்த மாதிரி லலிதா அம்மா கிட்ட பேசும்போது சுவாமி வந்தாங்கன்னு தெரியும், எனக்கு யாருன்னு தெரியாது. ராத்திரி 8 மணி வாக்கில் அவங்க திருப்பி எனக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா நான் கார், அவங்க மலேசியாவில் அவங்க காடின்னு சொல்லுவாங்க, கார்லேருந்து பேசுகிறேம்மா, எனக்கு உடம்பு சிலுக்கிறது, காலையில் வந்த சுவாமியே எனக்கு வராங்கம்மான்ட்டு. சரி நான் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் அம்மா ஓம் சக்தி தாயே யாருமா மகமா யார் வந்திருக்கீங்கன்னு சொன்னோன்னே அவங்க உடம்புல அப்படியே சமயபுரம் மாரியம்மன் தான் வந்திருக்காங்க. வந்து நான் என்னை ஏன் தேடிட்டுருக்கேன், நான் தான் உன்னோடையே இருக்கேனே, கொலுசு சத்தம் கேட்கலன்னா என்ன, நான் தான் தேடிட்டுருக்கேனே, நீ எதுக்கு இந்த மாதிரி பிரயத்தனம் பண்ணுற, உன்னோடையே இருக்கேனே, நீ ஏன் கவலைப்படுறேன்னு லலிதா அம்மா உடம்புலையே வந்து எனக்கு பேசுகிறாங்க. பேசுனது மட்டும் இல்லாமல் அவங்க வீடியோ கால் முடிஞ்செடுத்து அம்மாவோட நான் சமயபுரம் அம்மனோட பேசி முடித்ததுக்கப்புறம் நான் அவங்களுக்கு கேட்குறேன், நான் எப்போது யார் உடம்புல சாமி வந்தாலும் ஃபோன் பண்ணி திருப்பி கேட்பேன், அந்த அம்மா எப்படி காட்சி அளித்தாங்க, எந்த சுவாமி வந்தாலும் அவங்க சொல்லுவாங்க எப்படி வந்தேன்னு. நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், செல்லியம்மனை பற்றி போஸ்டிங் போட்டிருக்கேன். அந்த அம்மாவுக்கு ட்ரிச்சியில் இருக்க அந்த லக்ஷ்மி அம்மாவுக்கு வந்து பனைமரமாக காட்சி தந்தாங்க. நான் அடுத்த நாள் கோயிலில் போய் கேட்குறேன், ஈச்ச மரமாக காட்சி தந்தாங்க. நான் போய் கேட்குறேன், ஆமாம் அந்த ஈச்ச மரம் இருந்தது, இப்போ அல்சாமால் டவர் அங்கே ஃப்ளாட்டு கட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அதிசயம் உண்டு. அதே மாதிரி சமயபுரம் அம்மனும் இதே மாதிரி அதிசயம் நடத்தினோடனே நான் லலிதா கிட்டே கேட்குறேன், லலிதா நீங்கள் சொல்லுங்கள் அம்மன் எப்படி காட்சி அடித்தாங்கன்னா, எனக்கு அம்மனோட முகம் தெரியலம்மா, ஆனால் காலை மடிச்சிட்ருக்காங்க, காலிலேருந்து மெட்டி ஒடி கேட்குறது, அந்த கொலுசு சத்தம் மட்டும் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கு உங்களோட பேசும்பொழுது அப்படின்னாங்க. அதாவது நான் வந்து அம்மாவோட கொலுசு சத்தம் காணணும்னு நான் தேடிட்டுருக்கேன். ஆனால் லலிதா கிட்ட வந்து உடம்புல வந்து அவங்களுக்கு பக்கத்தில் அந்த தரிசனம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கொலுசை சத்தம் போட்டுகிட்டே பேசியிருக்காங்க. இதுதான் சமயபுரம் அம்மனோட அதிசயம். என் வீட்டுக்கு வரவங்களுக்கு இது பொய்யன்னே யாருமே சொல்ல முடியாது. யார் என் வீட்டுக்கு வந்தாலும் நான் அவங்கக்கிட்ட அந்த தெய்வ சக்தியோட அம்சம் காட்டுவேன். எப்போ சப்போஸ் அவங்களுக்கு செய்வேனே, ஏதாவது கட்டு இருந்தால் தான் அப்படி அவங்களுக்கு நடக்கும். அப்படி இல்லைன்னா கூட ஒரு எலுமிச்சம்பழத்தையும் அவங்க கட்டை உடைச்சிட்டு அம்மனை காட்டிடுவேன். இந்த அதிசயம் நடக்கும். கிட்டத்தட்ட 2.25 இதை விளக்கேற்றினேன். இன்றைக்கி மே 27 வியாழக்கிழமை. பார்த்திங்கன்னா அப்போத்துலேருந்து சமயபுரம் மாரியம்மனுடைய விளக்கு விட்டு கீழே தட்டில் வந்து கூட எண்ணெயே இல்லாமல் நான் எல்லாருக்கும் காமிச்சிட்டேன், லைவாக காமிச்சேன். அதுக்கப்புறம் கூட பாருங்கள், நான் வந்து மஞ்சள் கலரில் மேல் உடுப்பு போட்டுட்டு தான் குழந்தைய தலை குளிப்பாட்டிட்டு ஓடி வந்தேன். நான் திருப்பியும் நான் சேலைனா மாற்றிட்டு அம்மனுக்கு டாக் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி வரேன். நான் அவ்வளோ நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 15-20 நிமிஷமாக அணையா விளக்கா காரிருளின் தீச்சுடரே ஜோதீஸ்வரி ஓமான பரம்பொருளை ஜெகதீஸ்வரி உன்னடிமை சிறியேனே நீ ஆதரின்னு என்னை ஆதரித்து அம்மா காட்சி கொண்டு இருக்காங்க. சர்வ வல்லமை பொருந்திய சமயபுரம் மாரியம்மன் இங்கே. ஏன்னா நான் 3 நாளாக நினச்சிட்ருக்கேன், சமயபுரம் அம்மா வந்து பங்குனி மாதமும் சித்திரையும் பிறக்கின்ற அந்த மாதத்தில் பங்குனி கடைசி ஞாயிறுலேருந்து மாசி பங்குனி நேரத்துலனா அம்மா வந்து பஞ்சபட்னி விரதம் இருப்பாங்க, உலகத்தோட சேமத்துக்காகவும் உலக நன்மைக்காகவும். அம்மா இந்த கொரோனா நோய் ரொம்ப ஆட்டி படைக்குது, ரொம்ப கொடூரமாக இருக்குது. இந்த முறை சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொரோனா நோய் வருது, என்னன்னே தாங்கலைன்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சமயபுரம் அம்மனை பற்றி நான் பேசணும். இந்த கொடிய நோய் விரட்டுற சக்தி வல்லமை யாருக்கு இருக்குன்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு தான் இருக்குது.
அவங்கள உலக க்ஷேமத்துக்காக சமயபுரம் மாரியம்மன் தான் நமக்காக 1 மாதம் பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்க. வெறும் மோர், நீராகாரம், அதே மாதிரி வெறும் கரும்புச்சாறு இதை மட்டும்தான் அம்மா சாப்பிட்டு நம்மளுக்கு கொடிய நோயை தீர்க்கிறதுக்கு அந்த உச்சி வெயில் காலத்தில் அம்மனுக்கு மாரியம்மை வரக்கூடாதுன்னு இருப்பாங்க. அதே மாதிரி அந்த அம்மா இந்த கொரோனான்ற கொடிய நோயை விரட்டிட்டுமே ரொம்ப கொடுமையாக இருக்கே, பயந்து பயந்து எல்லோரும் வாழ வேண்டியிருக்கே. அதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கேன். சங்கர் நாராயணன் அம்பத்தூரில் இருப்பார். நீங்கள் எப்போ பாரு சமயபுரம் அம்மனை தானே பேசுவீங்க, இப்போ எப்போ பாரு வராகி அம்மனை பேசுகிறீங்க, என்றைக்கு சமயபுரம் அம்மனை பற்றி பேச போகிறேன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நானும் ஆத்தாவை பற்றி பேசணும்னு 3 நாளாக நான் துடிச்சிட்டே இருக்கேன். இன்றைக்கி எதேச்சா ஒரு நிமிஷம் அந்த கண்ணபுரம் மாரியாத்தா, அந்த கண்ணனூர் மாதிரி சமயபுர தாயை தீச்சட்டி எடுக்கிறவளை அந்த மகமாயை நான் வேண்டிகிட்டு இருக்கும் போது பாருங்கள், விளக்கில் தட்டில் எண்ணெயே விடாமல் 2:15 மணிலேருந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி 2:40 ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதில் கிட்டத்தட்ட 2:50 ஆகுது. இந்த 2:50 மணிக்கு பார்த்தீங்கன்னா என் ஃபோனை பாருங்கள், நான் வச்சுருக்கேன் 250 Thursday 27 May 250 2:15 மணிக்கு ஏற்றினேன். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாருமே பார்த்துட்டாங்க அவள் வீடியோ காலில். இந்த நிமிஷம் மட்டும் மகமாயி சமயபுரத்தா நான் விளக்குலேருந்து எடுத்து கீழே விட்டு கூட நான் ஜோதி ரூபமாக இருக்கேன்னு எறிகிறாங்க. என்னையே அவங்களுடைய கருணை. தாயே சமயபுர தாயே மகமாயி கருமாரியே போற்றி, காத்தியாயினே போற்றி, மகமாயி போற்றி, மாரியாத்தா போற்றி, கண்ணனூர் மாரியலே போற்றி, சமயபுர தாயே போற்றி, சங்கரியே போற்றி, சாந்த சொருபியே போற்றி, தீச்சுடரே போற்றி, தீப ஒளியே போற்றி, சமயபுரத்தா போற்றி, அம்பிகையே தாயே சரணம் சரணம், கண்ணனூர் மாரியம்மா, சமயபுர தாயே மகமாயி மாரியாத்தா, நீங்கள் தான் என்னை காப்பாற்ற ரட்சிக்கணும் தாயே. உங்கள் அருளால் தான் எனக்கு இந்த அருள் கிடைச்சது. உங்களால் பல பேர் இந்த காட்சியை கண்டு ரசித்தோம். நாங்கள் சமயபுரத்தா கண்ணாத்தா வேப்பிலக்காரி, இந்த கொடிய நோய்களை இந்த எல்லையை விட்டு ஓட்டி விட்டுருங்க, இந்த உலகத்தை பாதுகாக்குங்க, என்றைக்கும் என்னை விட்டு நீங்காது இருக்கணும். என்னை நாடி வர பக்தர்களையும் அன்பர்களையும் அம்மா நீங்கள் காட்டணும். சமீபத்தில் கூட ஒரு ஜட்ஜு மகள் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவோட பேயோடு வந்தாங்க. என் உடம்புல இருந்த அம்மா சமயபுரம் மாரியம்மன் ஓட்டி விட்டாங்க. அவங்களுக்கு அந்த அதிசயம் காட்சி கிடச்சிது. அந்த 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 உடம்புல பல்லவின்ற பேய் காக்ஸ்டோனில் என்னை எரிச்சிட்டாங்க என் கணவர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட உடம்புல பேசினாங்க. அந்த பல்லவின்ற அந்த ஆத்மாவே இங்கே யார் இருக்கான்னு கேட்டால் இங்கே கருப்பண்ணசாமியும் சமயபுரம் மாரியம்மனும் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஆடியோ பதிவு வீடியோவே என்கிட்ட இருக்குது. அந்த அந்த பெண்ணோட உடம்புல அந்த காக்ஸ்டோனில் எரிக்கப்பட்ட பல்லவின்ற ஒரு இறந்த ஒரு பெண்ணாத்மா பேசின வீடியோ, அதில் இந்த வீட்டில் சமயபுரம் மாரியம்மன் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எவ்வளோவோ என்ன அழிக்கிறதுக்கு கூட எவ்வளோ பேர் கட்டு போட்டாங்க. அந்த கட்டுகளை மீறி என் கண்ணாத்தா என்னை காப்பாற்றிட்டுருக்காங்க. இந்த வேப்பிலைக்காரி கண்ணாத்தா மகமாயி மாரியாத்தா என்றைக்கும் என் உடன் இருக்கட்டும். என்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் அந்த தாய் நல்லொருள் புரியட்டும். சமயபுர தாயே போற்றி, சங்கரியே போற்றி, கருமாரியே போற்றி, காத்தியாயினே போற்றி, கண்ணாத்தா போற்றி, கண்ணழகியே போற்றி, தீச்சட்டி ஏந்துபவளையே போற்றி, ட்ரிச்சியின் நாயகியே போற்றி, ரங்கநாதனின் சகோதரியே போற்றி, சமயபுரத்தாயே போற்றி, வேப்பிலைக்காரியே போற்றி, ஆதி சமயபுரத்தாயே போற்றி, மகமாயே போற்றி, மாரியாத்தா போற்றி, காத்தியாயினே போற்றி, கண்ணனூர் மாரியானே